ஒரு காட்டில் அமைதியாக இருந்த கழுகும் வீண் பெருமை கொண்ட கிளியும் இருந்தது. கிளி ஒரு நாள் கழுகு கிட்ட வந்து, உனக்கு தெரியுமா, இந்த பறவைகளில் நான் தான் மிகவும் சிறந்தவன். என்னால் மிகவும் உயரமான மரத்திற்கு மேல் பறக்க முடியும். உன்னால் அப்படி பறக்க முடியுமா என்று கேட்டது. அதற்கு கழுகு அமைதியாக, சரிதான், உன் அளவுக்கு என்னால் உயரமாக பறக்க முடியாது என்று சொல்லிட்டு பறந்து போய்விட்டது. மறுநாள் கிளி கழுகி கிட்ட போய், நீ இப்ப சும்மாதானே இருக்க, வா, உனக்கு எப்படி உயரமாக பறக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன் என்று கூட்டி சென்றது. இரண்டும் பறக்க ஆரம்பித்தது. கிளி உயர உயர பறக்க கழுகு கூடவே பறந்து கொண்டிருந்தது. கிளிக்கு ஒரே பெருமை. சட்டென்று கழுகு உயர பறந்து கிளி பார்க்க முடியாத அளவு உயரம் பறந்து சென்றுவிட்டது. இரண்டும் ஒரு மரத்தின் அமர். அப்பொழுது கிளி கழுகு கிட்ட சொல்லியது, உண்மையில் நீ மிகப் பெரிய திறமைசாலி. ஆனால் நீ ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை என்று கேட்க, அதற்கு கழுகு அமைதியாக சொன்னது, நான் கழுகு, நான் அதிகம் பேச மாட்டேன். எனக்கு என் சக்தி என்னவென்று தெரியும். என்னால் மிக உயரமாக பறக்க முடியும். மற்ற பறவைகள் மழை வந்தால் மழைக்கு பயந்து மரக்கிளைகளில் தஞ்சமடையும். ஆனால் நான் மேகத்தின் மேல் பறந்து மழையை கடந்து செல்வேன் என்றது. இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் திறமைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்பது அவசியமில்லை. உங்கள் வெற்றி நீங்கள் யாரு என்று முடிவு எடுக்கும்.